இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரார். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, பதவி தொழில் சார்ந்து சொல்கிறோம் இல்லையா. அதாவது 10ஆம் இடத்துல குரு வரதுனால வேலையில் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னா வேலையில் வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்க கூட 2 பேர் பார்த்த வேலையை நீங்கள் ஒத்துரா பார்க்குற மாதிரி இருக்கும். இதுமாதிரி 10ஆம் இடத்துல வர்ற குருவுக்கு அதேமாரி சின்ன சின்ன இதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா குரு சனி 6ஆம் இடம், அது சிறப்பான இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல சனி வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, அவர் நல்லா வருமானம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். இது வரையும் 9ஆம் இடத்துல குரு அனுகூலமாக இருந்தார். 10ஆம் இடத்துக்கு வரதுனாலே அது ஒன்று. அடுத்தது சனி 6ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். வர சனி பயிற்சி மார்ச் 2026 7ஆம் இடம், அது கொஞ்சம் சுமாரான இருக்கும். ஆக இப்போ இது வரலையும் குரு 10ஆம் இடத்துல கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் சனியோட இது வந்துடுது. ஆக கன்னி ராசிக்கு குரு சனிலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ராகு 6ஆம் இடம் நல்லா இருக்குது. கேது 12ஆம் இடம் கொஞ்சம் விரயம். இந்த விரயம் 12ஆம் இடத்துல கேது இருந்த விரயம்னா ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி அப்படிலாம் விரயம்லாம் வரும் சொல்லுவாங்க. ஏதாவது இல்லை வண்டியில் போகிறோம், ஏதோ லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமையோ, ஏதோ ஆர்சி புக் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகாமல் போய் அதுக்காக ஃபைன் கட்டுறது, இதுமாதிரி சின்ன சின்ன செலவுலாம் இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதுதான் அதனால் கன்னி ராசிக்காரங்க அது தகுந்த மாதிரி கேது பகவானுக்கு அது உள்ள தீபம் மட்டும் பரிகாரம் பண்ண வந்தாக்க அந்த கஷ்டங்கள்லாம் அதிகமாக இல்லாமல் சரியாக இருக்கும்.